சபைக்களம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது. உங்களுடைய ஆதரவை நாடி நிற்கிறது. இதுவரை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற ஒரு பதிவு நேற்றைய பதிவினுடைய தொடர்ச்சி. அதாவது ஜெமினி ஸ்டுடியோ உரிமையாளர் எஸ் வாசன் அவர்கள் எம்ஜிஆரை வைத்து அவருடைய 100வது படத்தை தயாரிக்க விரும்புகிறார். பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாம் போட்டி போடுகின்றன. ஏனென்றால் எம்ஜிஆருடைய 100வது படம் என்ற பெருமை தங்களுடைய கம்பெனிக்கு சேரும் என்பதால். ஆனால் இறுதியில் எம்ஜிஆர் அவர்கள் திரு வாசன் அவர்களுடைய தயாரிப்புக்கு இணங்குகிறார். அதாவது எம்ஜிஆருடைய 100வது படம், பொதுவாக எம்ஜிஆருடைய எல்லா படங்களும் வெற்றி படங்களாக அமையும். மிக மிக ஒரு சில ஒன்றே தோல்வி படங்களாக அமைந்தது. ஏனென்றால் இது எம்ஜிஆருடைய 100வது படம் என்பதால் எம்ஜிஆர் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார். எப்படியாவது இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று. அதனால் கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி படமாக அமைவதற்கு என்னென்ன யுக்திகளை கையாள வேண்டுமோ அத்தனை யுக்திகளையும் எம்ஜிஆர் கையாள்வார் என்ற ஒரு நம்பிக்கை. அப்போது ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் ஒவ்வொருவரை எம்ஜிஆர் தேர்வு செய்கிறார். அந்த திரைப்படத்தில் விதவை கேரக்டர் ஒன்று, அதில் சௌகார் ஜானகியை தேர்வு செய்கிறார். இதை பற்றி சௌகார் ஜானகியிடம் பேசும்போது அவர் மௌனம் சரிகிறார். எம்ஜிஆருக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏன் இந்த கதாபாத்திரம் உங்களுக்கு பிடிக்கவில்லையா என்று கேட்கிறார். இல்லை, மிகவும் பிடித்திருக்கிறது, ஆனால் ஒரு சின்ன நெருடல் என்கிறார். எம்ஜிஆர் கேட்கிறார், எதுவாக இருந்தாலும் நான் சரி செய்து விடுகிறேன், சொல்லுங்கள் என்கிறார். அப்போது தனக்கும் திரு எஸ் வாசன் அவர்களுக்கும் ஒரு சின்ன மன வேறுபாடு, கருத்து வேறுபாடு. அதனால் அந்த படத்தில் அந்த கேரக்டரில் நடிப்பதற்கு சௌகார் ஜானகி அவர்கள் தயங்குகிறார். எம்ஜிஆர் சொல்கிறார், இவ்வளவுதானே, இதை நான் சரி செய்து விடுகிறேன் என்கிறார். படம் தயாராகிறது. எம்ஜிஆர் சொல்கிறார், இந்த கதாபாத்திரத்துக்கு உங்களை தவிர வேறு யாரையும் என்னால் நினைக்க முடியவில்லை, அதனால் நீங்கள் கண்டிப்பாக நடித்தே ஆக வேண்டும் என்று சொல்கிறார். எம்ஜிஆர் தன் மீது வைத்திருக்கும் அபரிமிதமான அன்பிற்கு இணங்கி அந்த படத்தில் நடிக்க சௌகார் ஜானகி அவர்கள் ஒத்துக்கொள்கிறார். படப்பிடிப்பு நடக்க தொடங்கிவிட்டது. சௌகார் ஜானகி அவர்களுக்கு அப்படி ஒரு மரியாதை அந்த ஒரு கம்பெனியில் வழங்கப்படுகிறது. சரியான நேரத்தில் டீ, சரியான நேரத்தில் டிஃபன், சரியான நேரத்தில் ஜூஸ், சரியான நேரத்தில் லஞ்சு, சரியான நேரத்தில் ஓய்வு, சரியான நேரத்தில் ஸ்நாக்ஸு, சரியான நேரத்தில் டின்னர், இப்படி ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட நேரத்தில் டக் 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 என்று நடக்கிறது. சௌகார் ஜானகி அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. கடைசியில் இந்த ஏற்பாடை யார் செய்தார் என்றால் திரு எம்ஜிஆர் அவர்கள். அதாவது எஸ் வாசனிடம் பேசிவிடுகிறார், உங்களுக்கும் சௌகார் ஜானகி அவர்களுக்கும் எவ்வளவோ கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் இந்த திரைப்படத்தில் அந்த கதாபாத்திரத்தில் அவர் தான் நடிக்கிறார். அதனால் இந்த படப்பிடிப்பு உங்களுடைய ஸ்டுடியோவில் தான் நடக்கப் போகிறது. எக்காரணத்தை முன்னிட்டும் சௌகார் ஜானகி அவருடைய மனம் கஷ்டப்படும்படி எந்த விதமான சம்பவமும் நடந்துவிடக்கூடாது, அதற்கு நீங்கள் தான் முழுமையாக பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டு விடுகிறார். எம்ஜிஆர் ஆயிற்று, வசூல் சக்கரவர்த்தி ஆயிற்று, திரையுலக ஜாம்பவன் ஆயிற்று. உடனே அவருடைய எண்ணப்படி சிறிதும் சௌகார் ஜானகி அவர்களுக்கு எந்த விதமான மன கஷ்டமும் ஏற்படாமல் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறது அந்த நிறுவனம். அதுதான் எம்ஜிஆர். படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைகிறது. அந்த பாத்திரத்தில் நடித்த சௌகார் ஜானகிக்கு மிகப்பெரிய ஒரு பெயர் கிடைக்கிறது. அதுதான் எம்ஜிஆர். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் திரையுலகில் அவரால் சாதிக்க முடியும். எந்த ஒரு கருத்து வேறுபாட்டையும் உடனே அவரால் களைய முடியும். மீண்டும் ஒரு அன்பு, நட்பு என்ற ஒரு சுமூகமான உறவுக்குள் சம்பந்தப்பட்டவர்களை கொண்டு வந்துவிட முடியும். இதுதான் எம்ஜிஆர். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நிறை குறைகளை சுட்டி காட்டுங்கள். நிறைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன், குறைகளை திருத்திக் கொள்கிறேன். மீண்டும் இதே போல அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபைக்களம் சேனல். நன்றி, வணக்கம்.